வணக்கம். மே மாசம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. எப்படி இருக்க போகிற இந்த வேலை பிறப்பு இன்னைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. சரி. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப சொல்றோம், கேட்டுக்கோங்க. நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டுக்கலாம். எங்களுக்கும் கொஞ்சம் வேலை கம்மின்னு வச்சுட்டுங்களேன். மொத்தம் இதுதான் கான்செப்ட். இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிறதையெல்லாம் இப்ப பார்க்க நாங்க சொல்றோம். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். உங்கள் பிரதிபலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். உயர்வு திருஷ்டி இருக்கு, பார்த்துக்கணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு வெள்ளி. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அப்போ திருஷ்டி பரிகாரம், வைத்தறிச்சல், பொறாம எங்க மேல அப்படிங்காதீங்க. உங்க மேல இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, கங்காதேவியே போற்றி, பாகீரதியே போற்றி, அலகநந்தா போற்றி, ஆமாம் மந்தாகினியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். 2 நாளும் உங்களுக்கு வெற்றி வருது. அந்த திருஷ்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வர்றதுக்கு தான் இந்த வழிபாடு. இல்லைன்னா கொஞ்சம் தடையாக வந்து வெற்றி வரும். பார்த்துக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. கெத்து வீண் செலவு, அலட்டல், தேவையற்ற தொல்லை அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதான பொறுமை, கவனி. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை வியாழன். 7 வடக்கு பச்சை வெள்ளி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சுண்டல் தரலாம், நிலக்கடலை, வேர்க்கடலை தரலாம். இதெல்லாம் தர்றதுனால உங்கள் தொல்லைகள் குறையும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். எதை படிக்கிறது? நிறைய சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்போ எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம். இந்த 2 நாளும் செஞ்சிருங்க. மிதுனராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. மொத்தத்தில் உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை ஈலம். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இன்னைக்கு மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தேவகுருவே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்திருங்க. ஆமாம், விநாயக பெருமானுக்கு ராத்திரி ஒரு தீபம் போட்டுருங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களே, 2 நாளும் கிந்தி. உங்க பேச்சு சாமர்த்தியம், நிதானம், பொறுமை ஜெயிக்கும். 2 நாளும் உயர்வு, வெற்றி, சந்தோஷம். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு மஞ்சள் வெள்ளை வியாழன். 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அப்போ திருஷ்டி பரிகாரம், வைத்தறிச்சல், பொறாம எங்க மேல அப்படிங்காதீங்க. உங்க மேல இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, கங்காதேவியே போற்றி, பாகீரதியே போற்றி, அலகநந்தா போற்றி, ஆமாம் மந்தாகினியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். 2 நாளும் உங்களுக்கு வெற்றி வருது. அந்த திருஷ்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வர்றதுக்கு தான் இந்த வழிபாடு. இல்லைன்னா கொஞ்சம் தடையாக வந்து வெற்றி வரும். பார்த்துக்கோ.
சிம்ம ராசிக்கார நேர்களை 2 நாளும் சந்திராஷ்டமம். வியாழன் வெள்ளி 2 நாட்களும் மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அசைவ உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். அனுகூலமான எண் 3 அப்படின்னு சொன்னா நீங்க உடனே என்ன சொல்லணும்? கிடையாது, சந்திராஷ்டமம் சொல்லணும். அதுக்கு தான் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 2 நாளும் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் இல்லை. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சுண்டல் தரலாம், நிலக்கடலை, வேர்க்கடலை தரலாம். இதெல்லாம் தர்றதுனால உங்கள் தொல்லைகள் குறையும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். எதை படிக்கிறது? நிறைய சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்போ எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம். இந்த 2 நாளும் செஞ்சிருங்க. கன்னிராசியார் நேயர்களே, சூப்பரான நாள். வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு. உங்க பேச்சு சாமர்த்தியம் போதுமே ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அப்புறம் என்ன? அனுகூலமான எண் 3 6 கொடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. இந்த 2 நாளும் உங்க மேல ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. அப்போ திருஷ்டி பரிகாரம், வைத்தறிச்சல், பொறாம எங்க மேல அப்படிங்காதீங்க. உங்க மேல இருக்குது. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் 2 நாளும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, கங்காதேவியே போற்றி, பாகீரதியே போற்றி, அலகநந்தா போற்றி, ஆமாம் மந்தாகினியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்கிது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு மஞ்சள் அல்லது வெள்ளை துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். 2 நாளும் உங்களுக்கு வெற்றி வருது. அந்த திருஷ்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வர்றதுக்கு தான் இந்த வழிபாடு. இல்லைன்னா கொஞ்சம் தடையாக வந்து வெற்றி வரும். பார்த்துக்கோ. துளாராசிகார நேயர்களை 2 நாளும் சூப்பர். பிரமாதம். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. கலகுறீங்க. நல்ல நாளாக கடாயிரணும். பிரமாதம். என்ன 3 நட்சத்திரக்காரர்களும் வெள்ளிக்கிழமை விநாயகருக்கு தீபம் போடணும், மறந்துடாதீங்க. ஆமா, விசாக நட்சத்திரத்தில் போடணுங்க. வியாழக்கிழமை தீபம் போடணும் விநாயகர். அனுகூலமான எண் 3 2 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் 2 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. இந்த 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாம வைத்தறிச்சல் காட்டுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பசுமாடு, நாய், காக்கைக்கெல்லாம் பசியாத்தினால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி ஈஸியாக வந்துடும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். அவ்வளோ. இதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ரிச்சிகராசிகார் நேர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற வம்பு வழக்கு, ஜாக்கிரதை, அவசரம், சுறுசுறுப்புன்னு ஏமாந்து போயிடுவீங்க. கவனம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் வியாழன் 2 தெற்கு வெள்ளை வெள்ளி 3 வடக்கு பச்சை. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சுண்டல் தரலாம், நிலக்கடலை, வேர்க்கடலை தரலாம். இதெல்லாம் தர்றதுனால உங்கள் தொல்லைகள் குறையும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். எதை படிக்கிறது? நிறைய சுந்தரகாண்டம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்போ எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம். இந்த 2 நாளும் செஞ்சிருங்க.
தனுசு ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் 2 நாளுமே கலக்கிறீங்க. உங்க பிறகு பலமான பெருநன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக தாயும் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உயர்வு உண்டு. வெற்றி. அப்புறம் என்ன 3 நட்சத்திரக்காரனும் வியாழக்கிழமை விநாயக பெருமானின் தீபம் போடணும். வெள்ளிக்கிழமை ஊராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தீபம் போடணும். போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் வியாழன் 2, 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளி 4, 7 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். இந்த 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் காட்டுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்தினால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி ஈஸியாக வந்துடும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். அவ்வளோ. இதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மகராசியார் நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. கெத்து பிடிவாதம், அதை விடாமுயற்சின்னு நினைச்சுக்கிறது. நல்ல குணத்துக்கும் கெட்ட குணத்துக்கும் இடைவெளி ரொம்ப சின்னது தானே. எனவே கவனம் பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, தருமனே போற்றி, தசனே போற்றி, தசனே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா வெற்றியை வர வைக்க முடியுதோ இல்லையோ, தோல்வியை தடுத்துடலாம். மறந்துடாதீங்க. கும்பராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம். நல்லா நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஊரட்டாதியில் பிறந்தவங்க வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க, நல்லவர். 2 நாளுமே உயர்வு. அனுகூலமான எண் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். வியாழன் 1, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு வெள்ளி. இந்த 2 நாளும் உங்களுக்கு ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் காட்டுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கணும். என்ன பண்றது? மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தத்தாத்ரேயரே போற்றி, பிரம்மதேவரே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுந்தரரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து ஏகப்பட்ட நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. பசுமாடு நாய் காக்கைக்கெல்லாம் பசியாத்தினால் நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த 2 நாளும் வெற்றி ஈஸியாக வந்துடும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். இல்லைன்னா கொஞ்சம் தடைகள் இருக்கும். அவ்வளோ. இதை அனுபவத்தில் பார்ப்பீங்க. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம், வீணான கற்பனை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். கவனம், வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரரும் வியாழக்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், மறந்துடாதீங்க. ஒரு ராசிக்கு தலைவர் வியாழக்கிழமை தலைவர் யாரு? குரு. அதனால சொல்கிறோம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை வியாழ் 7 தெற்கு வெள்ளை வெள்ளி. 2 நாளும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் தத்தாத்ரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி, தர்ஷகனே போற்றி, தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, துரோணரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. சுண்டல் தரலாம், நிலக்கடலை வேர்க்கடலை தரலாம். இதெல்லாம் தர்றதுனால உங்கள் தொல்லைகள் குறையும். நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். எதை படிக்கிறது? நிறைய சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்போ எதுக்கு பண்ணுறது? தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம். இந்த 2 நாளும் செஞ்சிருங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களை 2 நாட்களுக்கும் சேர்த்து எங்கள் வசதிக்காகவும் உங்கள் வசதிக்காகவும் சொல்லியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.